என்ன வேணும்? இந்த 10 நாள் பட்டினி கிடப்பான் பாருங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இந்த சேமியா சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குங்க பாருங்க. ஐயோ சிரிப்பு தான் வருது. சேமியா இப்போ தான் எங்கள் மைனி வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் சிலிண்டர் காலி ஆகிட்டுன்னு இப்போ தான் அண்ணி வந்து சேமியா செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க. அதில் பாருங்கள் அதுவும் சாப்பிட்டாச்சு. இந்த சாதம் இருக்குது. அக்கா வீட்டில் மீன் குழம்பு வச்சாங்கன்னு அபிக்குட்டி மீன் குழம்பு ஹரிக்குட்டியும் சேர்த்து கொடுத்து விட்டாங்க. சாதம் இருக்குது, அண்ணனுக்கு வச்சு கொடுத்த இட்லி இருக்குது, குழம்பு இருக்குது. அதெல்லாம் சாப்பிட போகிறாங்க. இதெல்லாம் விட ஒருத்தர் சேமியாவும் தின்னுட்டார். ஆனாலும் பாருங்கள் இப்போ யாராவது என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க, இந்த அம்மா சோறு கொடுப்பாளா கொடுக்க மாட்டாலும் நினைப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். என்ன அது இந்த பிடிச்சது மட்டும் அபி வேணும்னு கேட்டால், இந்த சேமியா கிளறும்போது சிலது பிடிக்கும் இல்லைங்க. இது அபிக்குட்டிக்கு எல்லாம் எங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்ல அது நான் செஞ்சால் அப்படி இருக்காது. மேக்ஸிமம் உதிரியாக இருக்குமா, இல்லாட்டா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி வராது. அது எங்கள் அண்ணி செஞ்சோன்னா அதை வாங்கி வச்சுருக்கா. சரி எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. பாருங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். குட் நைட் சொல்லிடுங்க. ஆமாம் ஐயோ சிரிச்சிட்டு வா. எடுத்துட்டு வா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா.